மீண்டும் ஒரு விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 2026ஆம் ஆண்டுக்கான IPL போட்டிகள் இப்பொழுது கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் புள்ளிப்பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. 29 போட்டிகள் மொத்தமாக நிறைவடைந்த நிலையில் பஞ்சாப் கிங் முதலாவது அணியாக முதலிடத்தை பிடித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை 6 போட்டிகளில் பங்கேற்று 5 வெற்றிகள், எந்த விதமான தோல்விகள் இன்றி ஒரு போட்டி மழை காரணமாக ஒரு புள்ளி வழங்கப்பட்டு 11 புள்ளிகளோடு யாரும் அசைக்க முடியாத நிலையில் முதலாம் இடத்தை பிடித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. IPL வரலாற்றிலே சிறந்த முறையில் இந்த 2026ஆம் ஆண்டில் காலடி வைத்து தன்னுடைய வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஆஃபுக்கு தெளிவாகும் முதலாவது அணியாக இப்பொழுது முன்னிலை பெற்றிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது இடத்தை RCB ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை பொறுத்தவரை கோலி அந்த அணியில் இடம் பிடித்திருப்பது ஒரு சிறப்பான விடயமாக மாறியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக 6 போட்டிகள் பங்கேற்று 4 வெற்றிகளுடன் 2 தோல்வி அடங்கலாக 8 புள்ளிகளோடு கடந்த முறை சாம்பியனான RCB ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. 3ஆம் இடத்தில் ராஜஸ்தான் ராயல் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஜாஸ்வால் மற்றும் சூரியவன்சி, ஜடேஜா, ரியன் பராக் தலைமையிலான ராஜஸ்தான் ராயல் அணி மொத்தமாக 6 போட்டிகள் பங்கேற்று 4 வெற்றிகளுடன் 2 தோல்வி அடங்கலாக 8 புள்ளிகளோடு இப்பொழுது 3ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 4ஆம் இடத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்தவரையில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை அதிரடி ஆட்டம் மூலம் பல போட்டிகளில் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிக்கட்டியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வருடம் வரை இந்த முறை 6 போட்டிகள் பங்கேற்று 3 போட்டிகளில் வெற்றி, 3 போட்டிகளில் தோல்வி அடங்கலாக 6 புள்ளிகளோடு 4ஆம் இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ரியன் பராக் தலைமையிலான ராஜஸ்தானை அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் இருக்கிறது. 5ஆம் இடத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் 5 போட்டிகள் பங்கேற்று 3 வெற்றிகள் அடங்கலாக 2 தோல்வி அடங்கலாக 6 புள்ளிகளோடு இப்பொழுது 5ஆம் இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அக்ஷர் பட்டேல் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. 6ஆம் இடத்தில் குஜராத் டைட்டன்ஸ் சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியை பொறுத்தவரை மொத்தமாக 5 போட்டிகள் பங்கேற்று 3 வெற்றிகள் 2 தோல்வி அடங்கலாக 6 புள்ளிகளோடு 6ஆம் இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சாய் சுதர்சன் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகிய 2 சிறப்பான வீரர்களோடு ஆரம்ப துடுப்பாட்ட சாய் சுதர்சன் 3 தமிழக வீரர்கள் இந்த அணியில் இடம் பிடித்திருப்பதும் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாக இருக்கிறது. 7ஆம் இடத்தில் சென்னை சூப்பர் கிங் இருக்கிறது. 6 போட்டிகள் பங்கேற்று 2 போட்டிகள் அடுத்தடுத்த வெற்றியுடன் இப்பொழுது 4 புள்ளிகளோடு இப்பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 8ஆம் இடத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியை பொறுத்தவரையில் 6 போட்டிகள் பங்கேற்று 2 போட்டிகள் மாத்திரம் வெற்றி பெற்று 4 புள்ளிகளோடு 4 போட்டிகளிலே தோல்வி 4 புள்ளிகளோடு 8ஆம் இடத்தில் இருப்பதும் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாக இருக்கிறது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியை பொறுத்தவரையில்லை. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியை பொறுத்தவரையில் ரிஷாட் பண்ட் தலைமை தாங்குகிற அந்த அணிக்காக என்பது குறிப்பிடத்தக்கது. 9ஆம் இடத்தில் IPL வரலாற்றிலே 3வது அணியாக அதிகூடிய கிண்ணங்களை பெற்றுக் கொடுத்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக 7 போட்டிகள் பங்கேற்று 1 போட்டியில் மாத்திரம் வெற்றி, 5 போட்டிகளில் தோல்வி, 1 போட்டி மழையால் கைவிடப்பட்ட நிலையில் 3 புள்ளிகளோடு 9வது இடத்தில் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஹானே தலைமையிலான இந்த அணி என்பது ஒரு சிறந்த அணியாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பந்துவீச்சில் சுழற்பந்து வீச்சில் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் என கேமரன் கிரீன் வேகப்பந்து வீச்சாளராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அணி மொத்தமாக 7 போட்டிகளில் ஒரே ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 5 தோல்விகளையும் சந்தித்து 3 புள்ளிகளோடு 9வது இடத்தில் இருப்பதும் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயம். 10ஆம் இடத்தில் IPL கோப்பைகளை அள்ளி தன்னகத்தை வைத்திருக்கின்ற 5 கிண்ணங்களை வைத்திருக்கின்ற மும்பை இந்தியன்ஸ் அணி என்பது குறிப்பிடத்தக்கது. 5 போட்டிகளில் பங்கேற்று ஒரே ஒரு வெற்றி 4 தோல்விகளுடன்
2 புள்ளிகளோடு அதிர்ச்சியாக இறுதியில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் பல போட்டிகள் காத்திருக்கிறது. ஆகவே எந்த அணி முதன்மை பெற வேண்டுமோ அந்தந்த அணிகள் தன்னுடைய பலத்தை நிரூபித்து, திறமையை நிரூபித்து முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாட்டு செய்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுலை தாஸ். வணக்கம் சொந்தங்களே.